நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட், கிராமத்து கடை நல்லா இருக்கு. எல்லாமே ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் கிராமத்தை சார்ந்து எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா நேசிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் படம். சூப்பரா இருக்கு. சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது படம். அவங்க நிறைய எங்கள் வீட்டுங்களில் நடக்கிற மாதிரி ஒரு சீனும் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த இறந்தவங்க வர்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப, எங்கள் வீட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. அது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. தனுஷ் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எங்களுக்கு நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா இருக்கு இந்த படம், எல்லாருக்கும் பிடிச்சி. எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். நாங்கள் மொத்தம் 20 பேர், எங்கள் 20 பேருக்கும் பிடிச்சிருந்தது. 4 குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்தது. கரெக்டாக இருக்குது, ஒன்றும் மிஸ்டேக்கே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நடக்கிறது அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழுதுட்டு தான் வந்தோம் சார். எங்கள் அப்பா, எங்கள் மாமனார், அந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்துடுச்சு. டச்சிங்க, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல பழைய கவனம்லாம் வருது. பழச மறக்காதீங்க, பழச மறைக்காதீங்க. சுவாமி தேவத்தை கைவிடாதீங்க. பெரியவங்கள மதிச்சு நடக்கணும். இந்த காலத்துல எங்க நடக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் செம்ம சூப்பர். எல்லாருமே பழைய ஆளுங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் நல்லா இருக்காரு, நல்லா நல்லா இருக்காரு. தாராளமா ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரியல் டச்சிங்காக இருந்துச்சு. சீரியஸாகவே சொல்லணும்னா நிறைய விஷயத்தில் வந்துட்டு படம் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ரொம்ப கண் கலங்க வச்சுதுன்னு சொல்லலாம். ரொம்ப பேஷண்ட்டாக எதுவாக இருந்தாலும் வந்துட்டு பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்காம பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். சண்டை சச்சரவு இல்லாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாவே வந்துட்டு நம்ம லைஃப்பை நல்லா ஈஸியாக கொண்டு போகலாம். அடுத்த தலைமுறை வந்துட்டு எப்படி அதை கொண்டு போவாங்கங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். மூவி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக மாஸாக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்குது. ராஜ்கிரண் ஆக்டிங் வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. சத்யராஜ் எல்லாருமே, அருண் விஜய்லாம் வேற லெவல் மாஸ் காட்டியிருக்காரு, செமையாக இருக்குது. படம் எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம லைஃபோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக த்ரில்லராக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபீல் குட்டாக முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 8 கொடுக்கலாம் 10க்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படம் அருமையா இருந்தது. ரொம்ப பிடிச்சது அந்த இட்லி கடையை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு நம்ம தலை. அருமையா இருந்தது படம். கொஞ்சம் இட்லி கடை டயத்தை மாற்றிருக்கலாம். காலை 4 மணிக்கு ஆட்டுறதா ஈவினிங் 4 மணிக்கு ஆட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஃபீல் குட் மூவி. நல்லா ப்ளசண்ட்டாக ஜாலியாக மைல்டாக நல்லா போச்சு. நல்ல எமோஷனல் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காரு தனுஷ். தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த படம் பார்த்தா எமோஷன் ஆகி வராது. நல்லா இருந்தது ப்ரோ. கதை நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தனுஷ் படத்தோட நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ரொம்ப நாள் கழிச்சு ராஜ்கிரனோட ஒரு 3வது படம் பண்ணியிருக்காரு. நல்லா அப்பாவுடைய கதை. எல்லாருமே ஒரு பசங்களாம் வந்து ஒரு அப்பாவுடைய விஷயம் இது பண்ணணும், ஒரு ஃபாரின் வாழ்க்கையெல்லாம் விட்டு நம்ம சென்னை கிராமத்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாம் எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எமோஷன்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ எமோஷனாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அதில் அஸ்வின் ஒரு கேரக்டர் வந்தது. அந்த பையன் அஸ்வின் அந்த கேரக்டர் பிடிக்கலங்க எனக்கு. எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, நம்ம வந்து இங்கே இருந்துட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆகிறத விட நம்மளோட ஊரில் இருந்து நம்மளுக்கு தொழில் என்னவோ, நம்ம பூர்வீக தொழில் என்னவோ அது செய்யணும். அதோட இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ஒரு ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகணும், அங்கே போயிட்டு நம்ம பணம் வசதி பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டு நம்மளோட இந்தியா கல்ச்சர் படி அப்பாவோட பூர்வீக தொழிலை எடுத்து நம்ம செய்யணும், யாரும் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது ஒரு படம் மூவி. அது நல்லா இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அருண் விஜய் வந்து எப்பவுமே ஹீரோ பார்த்து தான் பழக்கம். இதில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், அதுவும் நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவருடைய சேஞ்ச் ஓவர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நானும் வந்து ஃபாரின்லாம் போயிருக்கேன். இந்த வெளிநாட்டுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஃபாரின் போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல படம். அப்பா அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது. பணம் காசு சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் அப்புறம், அப்பா அம்மாவை எப்படி நேசிக்கணுங்கிறத வந்து இந்த படம் நல்லா நம்மளுடைய மண்ணையும் நம்ம அப்பா அம்மாவையும் எப்படி நேசிக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நல்லா சூப்பராக இருக்குது. இட்லி கடைன்றது சூப்பராக வச்சுருக்காங்க. அது இந்த இட்லி கடை வச்சு எல்லாரும் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க.
சூப்பரா இருக்குப்பா. தனுஷ் நடிப்பு சூப்பரா இருக்கு. சூப்பர் இட்லி கடை சூப்பர். நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி அவளை நான் டைரக்டர் பண்ணி இந்த சூப்பரா எடுத்திருக்கா. சூப்பரா இருக்கு. சூப்பர் சார், படம் சூப்பரா இருக்கு. குடும்ப படம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. தனுஷோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வேற மாதிரி ஆக்டிங் இட்லி கடை தான். கிராமத்து வாழ்க்கையை விட்டு போவாதீங்க வெளியூருக்கு சொல்றேன். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ஆக்டிங் தனுஷோட ஆக்டிங், அந்த என்ன அருண் விஜயோட ஆக்டிங். ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம எங்க ஊர்ல இருக்கோமோ அந்த ஊரை நம்ம இது வாங்கணும், பிடிச்சி வாழணும். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, நல்லதே நினைக்கணும். நல்லா இருந்ததுங்க. ஐஎம்சியை ஃபாலோ பண்ணும். டிட் ஃபார் டாட் இஸ் நாட் த அல்டிமேட் எய்ம். தனுஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். வெரி எமோஷ்னல் மூவி. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் ஆக்ஷன் மூவி. நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் எமோஷன் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு சார் படம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு சார். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்குதுங்க படம். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு சார். குடும்ப படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஜிவி சூப்பரா பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. சூப்பர். இந்த எல்லா நடிப்புமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. தனுஷ் நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குண்ணா. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது ஐயா. படம் நல்லா சூப்பரா இருந்தது சார். செமையா இருந்தது. சூப்பர். எல்லாமே சூப்பரா இருந்தது சார். சூப்பரா இருக்கு. தனுஷ் ஆக்டர் சூப்பர். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்குண்ணா. ஃபீல் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. இட்ஸ் குட் ஆக்டிங் தனுஷ். பிக்சர் இஸ் குட். சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு.